வாழைப்பூ கூட முருங்கைக்கீரை சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? டேஸ்ட் செம்மையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுறேன் வாங்க. வானல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா விதையெல்லாம் நீக்கிட்டு இதை அப்படியே 2 கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கின சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கிடக்கூடாது. இதில் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வாழைப்பூ சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. வாழைப்பூவையும் ரொம்ப வதக்கிடக்கூடாது. லைட்டாக வதங்கினதும் இதில் வந்துட்டு நம்ம ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வாழைப்பூ மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது அப்படியே மூடி சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம். ஒரு 1.5 நிமிஷம் கூட போதும், தாராளமாக போதும். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் அதிகம் வேக விட்டுட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதில் உப்பு சேர்த்துட்டு திரும்பியும் மூடி ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தண்ணி எதுவும் இல்லையேன்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறலாம். இதை நான் சுடு சாதத்தில் நெய் விட்டு இதை போட்டு கலந்து தொட்டுக்கு அப்பளம் வச்சு இன்னைக்கு சாப்பிட போறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.